ஒரு 7 காரியத்தை ஆவியானவர் நம்மோடு கூட இன்றைக்கி சொல்லியிருக்கிறார். ஒவ்வொன்றாக நம்ம என்ன செய்வோம், வாசிக்க போகிறோம். 7 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்தை வாசிக்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, வாரான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கில் நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குவவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். முதல் வார்த்தை பொறுமையாக ஓடுங்கள் அப்படிங்கிறார். எதுக்காக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கிறது. எத்தனை திரளான சாட்சிகள்? திரளான சாட்சிகள். பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய நபர்களை ஆண்டவர் முன்னுதாரணமாக வச்சிருக்கிறார். இவங்க இருக்கிறாங்க, நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலைக்கும் ஏற்ற ஆண்டோடைய வார்த்தையை அங்கங்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஒருவன் சோர்ந்து போயிட்டானா அதுக்கு சில நபர்களை வைத்திருக்கிறார். ஒருவன் உபத்திரப்படுகிறானா அதுக்கு சில நபர்களை வைத்திருக்கிறார். ஒருவன் கடன் பிரச்சனை இருக்காங்கன்னா அதுக்கும் சிலரை என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஒரு சிலர் வியாதி அப்படின்னா அதுக்கும் வேதத்தில் ஆட்களை என்ன செஞ்சிருக்கிறார், இவங்களை பார், இவங்களுக்கு நான் செய்தது போல உனக்கு என்ன செய்வேன். அல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாமல் நிறைய நபர்களை முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதும்போது ஆவியானவர் அந்த எபிரேயர் நிருபத்து மூலமாக சொல்றாரு, நிறைய சாட்சி இருக்குது, மேகம் போல சாட்சி இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமையாக ஓடுங்க. பொறுமைனா மெதுவாக ஓட சொல்லலை, அப்படி கவனமாக என்ன செய்யுங்க, கவனமாக ஓடுங்க. அல்லேலூயா. எங்கெங்கே என்னென்ன தீமை இருக்கோ அதெல்லாம் பார்த்து கவனமாக என்ன செய்யுங்க, ஓடுங்க. அப்படின்னா மெதுவாக ஓட சொல்ல பொறுமையாக என்ன செய்கிறார், ஓட சொல்கிறார். சரியா? முதலாவது பொறுமையாய் ஓட சொல்ல சில வசனங்களை, அதுக்குரிய சில வசனங்களை வாசிப்போம். பிரசங்கி 7வது அதிகாரம் 8வது வசனம். அந்த பொறுமையை குறித்து சொல்லுகிறாரு. பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன். எதுக்காக அப்படி இந்த எபிரேயரில் சொல்லியிருக்காருன்னா, பொறுமை ரொம்பவும் அவசியம். சங்கீதம் 40ல் 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையோடு என்ன செஞ்ச, காத்திருந்தேன். இந்த பொறுமையை ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பொறுமை என்ன செய்வாராக, கொடுப்பார். பொறுமைன்னு சொன்னால் இந்த பொறுமை இல்லை, இந்த சூழ்நிலை சுற்றியில் இருக்கிற சூழ்நிலையை கவனித்து அப்படியே பொறுமையோடு நம்ம என்ன செய்வோம், ஓடி நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்வோம், ஓடும். நம்ம பிரசங்கி சொல்லும்போது பெருமையுள்ளவன் காட்டிலும் பொறுமை உள்ளவன் பாக்கியவான், உத்தமன். அல்லேலூயா. எதுக்காக அப்படி இந்த வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா, இன்னொரு காரணம் இருக்குது. இப்போ ஒரு நிலத்தில் விதைக்கப்படுகிறது. அதை குறித்து லூக்கா சுவிசேஷ வாசிங்களா, லூக்கா 8வது அதிகாரம் 15வது வசனத்தில், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்கள். இந்த பொறுமை எதற்கு அப்படி ஆண்டவர் நமக்கு ஆவியானவர் அதை சொல்லி கொடுக்கிறாருன்னா, பொறுமையா எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, பலன் கொடுப்பதற்காக இருக்கணும். அந்த பொறுமையா இருங்க அப்படின்னா பொறுத்து கொள்றது அந்த அர்த்தம் சொல்லலை. சூழ்நிலை நிறையா இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்கும், கவனமாக என்ன செய்யுங்க, பார்த்து ஓடுங்க அப்படிங்கிறதுக்கு தான் பொறுமையோடு என்ன செய்வோம், ஓடக்கடவோம். ஏன் அப்படின்னா, அந்த 1ஆம் வசனத்தில் சொல்லுது, சுற்றிலும் நெருங்கி நிற்கிற பாவம். அப்போ நம்ம கவனமாக ஓடலைன்னா எங்கேயாவது என்ன செய்வோம், முட்டிக்கொள்வோம், மோதிக்கொள்வோம். சரியா? இன்னொரு பாயிண்ட், இதோட சேர்ந்த ஒன்று, ஒரு செபம், ஒரு பெரிய கடன்காரனை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் எடுங்க 26வது வசனம். நான் இது எனக்கு ஆவியானவர் இப்படி சொல்லி கொடுத்தார். பொறுமையாயிரும். இது பாயிண்ட், இது ஆண்டவர் இந்த வசனத்தை நம்ம கொடுக்குறார். எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம், இது பொறுமைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கும்போது, பொறுமைனா நான் சொன்ன இல்லைங்களா, 1வது வசனத்தில் கவனித்து பார்த்து ஓடணும், அதுக்கு தான் பொறுமை அப்படின்னு சொல்லி, கவனித்து பார்த்து ஓடணும். இப்போ இவன் பெரிய அதிகாரி, இவன் 14,000 டாலர் என்ன செஞ்சிருக்கான், கடன் பட்டிருக்கான். எப்படி கடன் பட்டான், கவனிக்கலை. என்ன செய்யலை, கவனிக்கலை. அவன் பெரிய அதிகாரி, நிறைய சம்பளம் வாங்குறான். ஆனாலும் இவன் என்ன செய்கிறான், எனக்கு இது ஆவியானவர் சொல்லி கொடுத்தாரு, இவன் கடன் பட்டிருக்கிறான். எப்படி கடன் வந்துச்சு, கவனிக்காதனால. இப்போ பாருங்க, வரவுக்கு தக்க செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு உலகத்தில் சொல்லுவாங்க.
வரவுக்கு தக்க செலவு ஒன்று. எவ்வளோ வருது, எவ்வளவு இருக்குது, அதை கவனிக்கணும். வீட்டில் வந்து என்னது நல்லது கெட்டது இதெல்லாம் ஒரு கவனிப்பாங்க. இது இல்லாவிட்டால் எங்கே வருது எங்கே போகிறதுன்னு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ பெரிய ஒரு அதிகாரி, நிறைய சம்பளம் வாங்குறவன் நிறைய கடன்காரன் ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அவன் தன்னுடைய குடும்பத்தையோ மற்ற அந்த அவனுடைய நிர்வாகத்தையோ என்ன செய்யலை, கவனிக்கலை. நிர்வாகத்தை கவனிக்காதனால பல ஆயிரங்களை என்ன செஞ்சிட்டான், கடன் பட்டிருக்கான். இப்போ யார்கிட்ட போய் கேட்குறான், எஜமான்கிட்ட கேட்குறான், என்கிட்ட பொறுமையாக இருங்க. அப்போ நீ கவனிக்காதனால தான் என்ன செஞ்சுருக்க, இந்த கடன் பட்டிருக்க. நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு கடனாளியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வரோம் போகிறோம் ஜெபம் பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம். சில நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோங்கிறது கூட நிறைய நேரத்தில் கவனிக்கிறது இல்லை. இப்படி கவனிக்காமல் இருக்கும்போது ஆண்டவருக்கு முன்னாடி கடனாளியாக இருப்போம். நம்ம ஒரு விசுவாசி, அவ்வளோ ஊழியக்காரன் எவ்வளோ ஜோமனன்னு ஒரு மறைமுறையை ஆண்டவர் வச்சிருப்பார். அதை செய்யாட்டா நம்ம யாரை மாதிரி தான், கடன்காரனாக மாறுறோம். ஒரு வேத தியானத்தை வச்சிருப்பார், அதை செய்யாட்டா கடன்காரன். இப்போ கர்த்தருக்கு அடுத்த நிறைய காரியத்தை நம்ம செய்யணும். அதை செய்யாவிட்டால் நம்ம யாரா மாறிடுறோம், கடன்காரனாக மாறிடுறோம். அதுக்கு தான் பொறுமையாக ஓடுங்கன்னு ஏன் சொல்கிறான்னா, கவனமாக ஓடுங்க, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு ஓடுங்க. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா வந்தது அப்படின்னா அவன் கவனிக்காமல் போனான். அதனால தான் எபிரேயரில் ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார், பொறுமையாக ஓடுங்க. நிறைய சாட்சி இருக்கப்பா, பொறுமையாக ஓடுங்க. ஏன்னா சுற்றிலும் என்னது இருக்குது, நெருங்கி நிற்கிற பாவம். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, சரியா, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி பொறுமையாக என்ன செய்யுங்க, ஓடுங்க. அப்படின்னா கவனமாக ஓடுங்க. எதுக்கு வந்து பாரமும் இருக்குது, பாவமும் இருக்குது, எதுவும் நம்ம தலையில் வந்து வந்துடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில் நான் ஓடுகிற ஓட்டம் பொறுமையோடு ஓடணும். ஏன்னா பலன் கொடுக்க வேண்டிய நாம் பலன் கொடுத்தே ஆகணும். பெருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவனை கர்த்தர் உத்தமன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு பயிரானது பலன் கொடுப்பதற்கு அவசரப்படு. இப்போ இன்னைக்கு நம்ம வேதம் சொல்லுகிறது, பொறுமையா என்ன செய்யுங்க, இருங்க. தேவ சமூகத்தில் பொறுமையா இருங்க. ஆண்டவர் நமக்கு பாருங்க, ஊழியம் கத்திருக்கிற காரியத்தில் கூட அந்த ஆண்டவர் அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, நம்ம காத்திருக்கணும். ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சவுல் ராஜா, இப்போ அவர் சாமுவேல் சொல்லுகிறாரு, நான் வர்ற வரைக்கும் என்ன செய்ய, காத்திருங்கிறார். காத்திருன்னு சொன்னோடனே நேரம் ஆயிடுச்சு, அவசரம், டக்குன்னு என்ன செஞ்சிட்டாரு, அவர் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை, அந்த எல்லையை தாண்டி பலி செலுத்தினார். உடனே அந்த நேரம் பலி செலுத்தி முடித்தோடனே நம்ம சாமுவேல் வருகிறார், புத்தியை நம்ம செஞ்சிட்டே, உன் ராஜ்யம் இன்னைக்கூட என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சுனார். இந்த மாதிரி ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்ததுனால தான் பொறுமையாக என்ன செய்ய ஓடு. ஒன்று பாரம் இருக்குது, பாவமும் இருக்குது. முன்னாடி யார் இருக்கிறா, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, சாட்சிகள் இருக்குது. அந்த சாட்சிகளை பார்த்துட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறத தாண்டி என்ன செய், ஓடு. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. அப்போ முதல் வசனத்தை சொல்கிறார், பொறுமையோடு என்ன செய்யுங்க, ஓடு. சரி, ரெண்டாவது வசனம், இல்லை இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, 2-3 வசனம் வாசிங்க. சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சீரியை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைச்சு கொள்ளுங்க. இப்போ நிறைய நேரத்தில் பாருங்க, நம்மளை யாராவது நம்ம மேலே தப்பு இல்லாமல் யாராவது பேசிட்டா நமக்கு நிறைய நேரத்தில் என்ன வந்துடுது, கோவம் உச்சிக்கு போயிடுது. இனி இப்படி பேசிட்டாங்களே, என் மேலே தப்பு இல்லையே, இப்படி பேசிட்டாங்கன்னு வருது. இப்போ இந்த மாதிரியான நிலைமை வரும்போது அந்த ஆவியானவர் 2-3 வசனத்தில் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அவரை என்ன செய்யுங்க, நினச்சிக்கும். ஏன் அப்படின்னா, அவர் தன்னை அவங்க கொடுமைப்படுத்தினாங்க, சித்திரவதைப்படுத்தினாங்க. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார், அப்படியே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதுன்னு இவங்களுக்கு தெரியலன்னு சொல்லி இப்படி அவருடைய குணங்கள் என்ன செஞ்சது, வெளிப்பட்டதே. நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு தாக்குதலை கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரங்க, விசுவாசி எல்லாரும் அதில் தடுமாறுகிறோம்.
தேவன் நமக்கு பொறுமையை கொடுப்பாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அந்த இதை சகித்த அவரே என்ன செய்யுங்க, நம்ம அவரை என்ன செய்வோம், நினைப்போம். இன்னொன்று, ரெண்டாவது என்னென்னா, நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது நமக்கு முன்னாடி நிறைய பரிசுத்தவான்களும் ஏசப்பாவுடைய சீசர்களும் அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவங்கள பார்ப்போம், அவங்க எப்படி ஓடினாங்க. இப்போ பாருங்கள், ஸ்தேவானை குறித்து, ஸ்தேவானை கல்லெறிகிறாங்க. ஏசப்பாவுக்கு அடுத்த ஒரு நபர் உலகத்தில் சாட்சியாக ரத்த சாட்சியை மறிக்கும்போது ஸ்தேவானை கல்லெறியும் போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது கல்லெறிகிறாங்க. அவன் மரிக்கும் போது என்ன சொல்கிறான், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேலே சுமத்தாதவர் அப்படி சொல்லி அவன் நித்திரை அடைந்தான். ஏசப்பாவுக்கு அடுத்து வந்த வார்த்தையில் ஒரு வல்லமையான வார்த்தை, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு அடுத்து வந்த வல்லமையான வார்த்தை. இந்த வார்த்தை அநேகரை தொற்றிருக்கிறது. அதில் அப்போஸ்தலனாகிய பவுலை, அந்த ஜெபமானது பவுலை ஒரு நாள் என்ன செஞ்சது, தொட்டது. அவன் சவுலாக இருந்தபோது தொட்டு பவுலாக மாற்றப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான நபர்களை நாம் என்ன செய்வோம், நினைத்துக்கொள்ளும். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, பொறுமை சொல்லியிருக்கு, அன்பு சொல்லியிருக்குது, இன்னும் பல காரியங்களை சொல்லியிருக்கு. ஏசப்பா சிலுவையில் அடிக்கப்படும் போது சகித்த அவரை என்ன செய்யுங்க, எல்லாம் ஒன்று பொறுமையாக இருங்க. ரெண்டாவது, அவரையே என்ன செய்யுங்க, நினைக்கும். யாரை நினைக்கணும், ஏசப்பாவை நினைக்கணும். அல்லேலூயா. ஏசப்பாவை ரெண்டு பல விதத்தில் நினைங்க. அவர் நமக்கு தகப்பன் தாயாக இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், அவரை நினச்சிக்கோங்க. ரெண்டாவது, பாடுகள் வேதனைகள் துன்பங்கள் வரும்போது அவரை நினச்சிக்கோங்க. நமக்காக அவர் என்ன செஞ்சார், அடிக்கப்பட்டார். நாம் வாங்க வேண்டிய தன்னை அவர் என்ன செஞ்சார், வாங்கினார். அதனால நம்ம தயவு செய்து எந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாமல் நம்மளோட தெய்வத்தை நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் பேசுவார். மூணாவதாக 12ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வசனம் வரைக்கும் சிச்சையை குறித்து சொல்லப்படுது. சிச்சை அப்படின்னா திருத்துவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை அப்படி சொல்லலாம். 2 தண்டனை இருக்குது. ஒன்று கொலை செய்து நரகத்துக்கு அனுப்புகிற தண்டனை. இனி ஒரு தண்டனை அவர்களை திருத்தி சரியான வழியில் நடத்தக்கூடிய ஒரு தண்டனை. அந்த தண்டனைக்கு பேர் தான் என்னது, சிச்சை. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள், சிச்சை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு சிச்சை இல்லாத மனுஷன் என்ன நிலைமையாவான். பழைய ஏற்பாட்டில் வாசிங்களேன், நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அந்த சிச்சையினால் வரக்கூடிய காரியம். 29:15 வாப்பா. விடப்பட்ட பிள்ளையோ இப்போ இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது. இப்போ நிறைய நேரத்தில் நம்மளை கடிந்து கொள்கிறார். கடிந்து கொள்ளும்போது அதிலே சொல்லியிருக்கோம், கர்த்தர் எவன் மேலே அன்பாக இருக்கிறாரோ அவனை சிச்சிக்கிறார். அவர் சிச்சிக்கும் போது சோர்ந்து போகாது. ஒரு அல்லையில சொல்லுங்க அப்போ, அல்லேலூயா. அவர் கண்டிக்கும் போது என்ன செய்யாத, சோர்ந்து போகாது. இப்போ செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். 24 மணி நேரமும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைனே சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுக்கு சேட்டை பண்ணும்போது கண்டிக்கணும். அது சேட்டை பண்ணும்போது அதில் தண்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது எங்கள் அப்பா என் மேலே அன்பே கிடையாது. சொல்லுங்கள், எங்கள் அப்பா என் மேலே அன்பே கிடையாது அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தள்ளப்படும் போது தான் ஆண்டவர் வருத்தப்படுகிறார். தகப்பன் எந்த பிள்ளையை சிச்சிக்கிறானோ, எந்த பிள்ளை மேலே அன்பாக இருக்கிறானோ அந்த பிள்ளை என்ன செய்கிறான், சிச்சிக்கிறான். ஆனால் உடனே என்ன செஞ்சிருந்தாங்க, அதில் சோர்ந்து போகிறான். இதே ஆவிக்குரிய எடுத்துக்கோங்களேன். மாம்சீகத்தில் இப்படி எப்போ பார்த்தாலும் வாழ்த்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லா இருக்குது, கடிந்து கொண்டா எங்கள் அப்பா என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு உலகத்தில் சொல்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளேயும் நம்ம எடுக்கிறோம். நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம கடிந்து கொள்ளும்போது அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சோர்ந்து போனால் நம்ம உண்மையான ஆண்டோடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். அந்த சொல்லியிருக்கிற 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த தற்காலத்தில் இந்த சிச்சை ஒரு கஷ்டமாக தெரியும். அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகி பலனை என்ன செய்யும், தரும். எதுக்காக கண்டிப்பார்னா, ஒன்று நம்ம சரியான வழியில் போகணும், இன்னொன்று நம்ம ப்ரொமோஷன் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரியான வழியில் போவதுக்காக கண்டிப்பார், இன்னும் கர்த்தருக்குள்ளே வளருவதற்காக தான் என்ன செய்வார்,
அவர் நம்மளை கண்டிப்பாரே ஒழிய அவர் கண்டிப்பதோ தண்டிப்பதோ நம்மை கொல்லுவதற்கு அல்ல. அல்லேலூயா. அப்படி கொண்டிருந்தார்னா சிட்சித்து நம்மை உருவாக்குகிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அதனால இந்த சிட்சைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். சரியா? அப்போ எதுக்காகனா நம்மளை ஒரு உருவாக்குவதற்காகவும் நம்மை உயர்த்துவதற்காகத்தான் அந்த சிட்சைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, என்னை சரிப்படுத்துங்க, என்னை எதிராக சரியில்லைன்னா என்ன செய்யுங்க, என்னை சரிப்படுத்துங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்கிற வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சரியா? ரெண்டாவது. மூணாவது காரியம் என்ன அப்படின்னா 12 அதிகாரம் 12-13 அந்த 2 வசனம் வாசிங்க. மூணாவது கை கால்களை சரிப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். என்ன சரிப்படுத்துங்க? கை கால்களை சரிப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த கையும் காலும் என்ன செய்யுதுன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்காக பிரயாசப்படுது, ஜெபம் பண்ணுது, ஆராதிக்குது, எல்லாம் காரியம் செய்யுது. இந்த காரியத்தில் நீங்கள் மறுபடியும் என்ன செய்யுங்க? இப்போ அருமையான பாதிக்குது, ஒரு வெளிப்படையான ஒரு கால் பாதிப்பு வரும்போது, ஒரு கை பாதிப்பு வரும்போது, நிறைய காரியங்கள் மனசில் அது பாதிப்பு. இப்போ ஆவிக்குரிய காரியத்தை அப்படியே எடுத்துக்கோங்களேன். ஆவிக்குரிய காரியத்தில் இந்த முழங்கால் போட்டு செபிக்க வேண்டிய செபம் பண்ண வேண்டிய அந்த செபம் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்ன செய்யும்? பாதிக்கும். இந்த கைகள் ஆண்டவர் ஆராதிக்கிறது, கை தட்டுறது, கத்தர் என்னென்னமோ காரியம் செய்து என்ன சொல்றாருன்னா, ஆவிக்குரிய காரியத்தில் ஜெபம், மற்ற கத்தருக்கு எடுத்த காரியத்தில் நீங்கள் பிசகி போகக்கூடாது. அல்லேலூயா. காலு பாதிக்கப்பட்டோன்னா, கை பாதிக்கப்பட்ட உடனே நம்ம மருத்துவத்துக்கு சென்று அதை சரிப்படுத்துகிறோம். ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டா என்ன செஞ்சிடும்? ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும். இப்போ சில நேரத்தில் கீழே விழுந்து அடிபட்டால் உடனே செப்டிக் ஊசி போடுறாங்க. ஏன் அப்படின்னா அது எந்த பாதிப்பும் வரக்கூடாது. விட்டுட்டால் பெரிய பாதிப்பு என்ன செய்யுது? வருது. அதனால தான் ஆவிக்குரியவா அந்த ஆவியானவர் இதில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் உங்கள் எதுலெல்லாம் சரியில்லை அதை உடனே செய்யுங்க, சரிப்படுத்துங்க. அதில் முட்டியை சொல்கிறாரு, உங்கள் கைகளையும் உங்கள் முழங்காலையும் சரிப்படுத்துங்க. விட்டுட்டிங்கன்னா அது பாதிப்பு அடைஞ்சிடும். நிறைய நேரத்தில் முட்டியில் சவ்வு, கையில் இதெல்லாம் சவ்வு பாதிக்கப்படும் போது எனக்குள்ள இந்த வலி பயங்கர அப்பப்போ வலிக்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம், ஒரு நாளையிலூயா. விட்டுட்டோம்னா என்ன செய்ய? பெரிய பாதிப்பை உண்டாக்கும். தேவ சமூகத்தில் ஜெபம், பைபிள், உபவாசம், ஆராதனை, அபிஷேகம் சொல்லி இந்த காரியத்தை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? விட்டுறாதீங்க. இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்தும். இதை செய்யாவிட்டால் அந்த வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? ஒன்றுமில்லா போய் நம்ம சரீரத்தில் ஒரு சின்ன பாதிப்பு வரும்போது அதை சரிப்படுத்தாவிட்டால் எப்படி உடம்பே பாதிச்சிருதோ இருப்போம். அத்தனை ஆசீர்வதிப்பார். அடுத்து அதை நம்ம சரிப்படுத்தலட்டா அது என்ன செய்யும்? பெரிய தீமைகளை கொண்டு நிறைய நேரத்தில் சின்ன உடம்புல சின்ன வியாதி மாதிரி வரும். அது உடம்பெல்லாம் பரவி அது உடனே கவனிக்கணும். அது மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியம், ஜெபம், அபிஷேகம், உபவாசம், ஆராதனை, எதை விட்டுறக்கூடாது. எந்த சூழ்நிலை விடாமல் போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிடும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 10 வசனத்தில் 13 வசனத்தில் ஒரு மனுஷனை பற்றி வாசிங்க. இருந்தான். சரி, இப்போ இந்த சூமின கையுடைய மனுஷன் வந்துக்கிட்டே இருக்கிறான், சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் இவனுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, இது எதுக்கு இந்த கை இப்படி ஆகி போச்சுன்னு அவன் வீட்டிலே இருந்திருக்கலாம். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்? எப்படியாவது வரணும், வந்து எனக்கு அற்புதம் நடக்கணும்னா ஒரு நாள் ஏசப்பா வந்தார், அவனுக்கு என்ன செஞ்சார்? அற்புதம் செய்தார். இன்றைக்கி நம்ம தொடர்ந்து அதான் சொல்கிறேன்ல, கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த மாதிரியான குறைகளெல்லாம் என்ன செஞ்சிடும்? நம்மளை விட்டு நீங்கி போயிடும். எப்பயும் போல் ஜெபம், எப்பயும் போல் அபிஷேகம், உபவாசம், ஆராதனை நீங்கள் அப்படியே கரெக்டாக செஞ்சு போய்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை தழும்பாமல் என்ன செய்யும்? போய்கிட்டோம். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நிறைய ஜெபம் பண்ணுறது, நாளைக்கு சுத்தமாக ஜெபம் பண்ணலைன்னா அது சரியில்லை. எப்பொழுதும் உண்டு. அதனால தான் இப்போ அந்த எபிரேயர் 1 அதிகாரத்தில் அப்படியே பொறுமையாக என்ன செய்யுங்க? நிதானம் ஓடிக்கிட்டே இருங்க. சரி, கடைசி அடுத்த பாயிண்ட் என்னென்னா 12 அதிகாரம் 14வது வசனம். சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவராக இருக்கவும் நாடுங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பார். சமாதானமும் பரிசுத்தமும் இது ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறார். சமாதானமும் பரிசுத்தம். இப்போ பரிசுத்தம் என்னிடத்துல குறைஞ்சி போச்சுன்னா அடுத்து எனக்குள்ள என்ன வந்துடும்? பரிசுத்தம் ஒரு மனுஷன் குறைஞ்சிட்டா என்ன வந்துடும்? சமாதான குடைச்சல் வந்துடும். என்ன வந்துடும்? இப்போ இருதயத்தில் சமாதானம் போயிருதா? என்ன செஞ்சிருது? சமாதானம். அப்போ பரிசுத்தம் குறையும் போது சமாதான குறைச்சல் என்ன செஞ்சிருது? வந்துடுது. அதனால தான் பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் ஆவியானவர் ஒன்றா சொல்லி வச்சிருக்கிறார். நீங்கள் பரிசுத்தமாக இருங்க, சமாதானமாக என்ன செய்யுங்க இருங்க. ஏன்? இந்த பரிசுத்தம் தேவனை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க வைக்கிறது. அல்லையிலே சொல்லுமா? அல்லேலூயா. அப்போ பரிசுத்தம் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த பரிசுத்தம் ஆகிறதுக்கு நமக்கு பைபிளில் இயேசுவின் ரத்தம் இருக்குது, தேவனுடைய கிருபை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பரிசுத்தத்துக்காக தினமும் செபிக்கணும். பிசாசு என்ன செய்யறான்? மோசேயுடைய சரீரத்தை பிரயாசப்பட எனக்கு கொடுங்கிறான். அதனால தான் நம்ம சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரத்துக்குள்ள பாவம் வரக்கூடாது, தீமை பாவம் வரக்கூடாது, சாவம். நம்ம சொல்லி கொடுத்த ஜெபம் இருக்கலாம், பாவம், சாவம், பிசாசு, கைவிடப்படுதல், அப்படி எந்த மரணம் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இதை ஆவியானவர் சொல்லி வச்சிருக்கிறார். உங்க சரீரம் சமாதானமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம ஒரு தவறு செய்யும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடுது? சமாதானம் போயிடுது. ஐயோ ஏன்டா அப்படி செஞ்சோம், ஏன் அப்படி அப்படி நமக்கு என்ன செஞ்சுது? அதனால தினமும் ஆண்டவரே எனக்கு பரிசுத்தத்தினால என்ன செய்யுங்க, நிரப்புங்க, பரிசுத்தத்தினால் நிரப்புங்க, பரிசுத்தத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி ஒரு அதிகாரத்துக்குள்ள எவ்வளோ ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. சரியா? இன்னொரு வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, நிறைய பரிசுத்தத்துக்கு நிறைய வசனங்கள் என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கிறது. சமாதானம் பண்ணுறவங்க பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய புத்திரர் என்ன செய்வாங்க, என்னப்படும். ரெண்டு பேரும் இணைச்சி வைக்கணும். தேவன் இப்போ நம்ம ஊழியம் செய்கிறல என்ன செய்கிறோம்? மக்கள் ஏசப்பாவுக்கு எதிரியாக இருக்கிறாங்க. ஏன்னா ஏசப்பா பிள்ளையா இல்லாத போது ஏசப்பா அந்த ஏசப்பாவுக்கு எதிரியாக இருக்கிற மக்களை ஏசப்பா கூட நம்ம என்ன செய்கிறோம்? இணைச்சி வைக்கிறோம். இது சமாதானம் பண்ணுதல். அல்லேலூயா. சரி, அதனால் நம்ம பேதுரு சொல்லுறார், உங்கள் இருதயத்தில் கர்த்தராகிய இயேசுவை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்க. அது என்ன இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்க? வாசிங்களா? 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுங்க. சரியா? பரிசுத்தம் பண்ண சொல்றார். நம்ம பரிசுத்தம் பண்ணுவோம். சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாமா? 12:15 முதல் 17 வரைக்கும் வாசிங்க பாப்பா. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்திலிருந்து சரி, தீட்டுப்படாத படிக்கும். சரி, இப்ப ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழக்கக்கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாதா? நல்ல சத்தமா சொல்லுங்க, இழக்கக்கூடாது. அல்லேலூயா. கிருபை என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. எதை இழக்கக்கூடாது? கிருபை இழக்கக்கூடாது. இதுல என்ன கிருபை இழப்பதற்கு இதுலேயே ஒரு பாயிண்ட், 2-3 பாயிண்ட் சொல்லிருக்கு. இப்போ யோனாவில் பார்த்தீங்கன்னா, யோனா 2:8 யோனா சொல்லுவார், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. பொய்யான மாயை, இன்னைக்கு பொய்யான கிறிஸ்தவத்தில் பொய்யான மாயை தான் அநேகர் பற்றி கொள்ளுகிறாங்க இல்லையா? பொய்யான விளம்பரங்களை என்ன செய்கிறாங்க? பற்றி கொள்கிறாங்க. பொய்யான வாக்குறுதிகளை என்ன செய்கிறாங்க? மக்கள் நம்பி கிறிஸ்தவம் நாசமாக போய் கொண்டிருக்கிறது சிலரால். அப்போது இன்னைக்கு பொய்யான பைபிள் சொல்லுது, பொய்யான மாயை பற்றிக்கொள்ளும் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்க. ஆவியானவர் தெளிவாக சொல்றாரு, ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழக்காதீங்க. ஒன்று அங்கே யோனா சொல்லிருக்காரா, இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, யாதொரு கசப்பான வேறு உள்ள முளைக்கக்கூடாது. ஒரு கசப்பு ஒரு பாருங்க, தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? இழந்து போகக்கூடாது. எதுக்குன்னா தேவனுடைய கிருபை, அந்த கிருபை இருக்கிற இடத்துல வேற எது வந்தாலும் அந்த கிருபை என்ன செய்யறோம்? அதை விட்டு அது காப்பாற்ற நம்ம துடிக்குது, நம்மளை மேன்மைப்படுத்த துடிக்குது, ஆசீர்வாதத்தை துடிக்குது. ஆனாலும் அதற்கு எதிராக இருக்கிற நிறைய காரியங்கள்ல முக்கியமானது என்னது? கசப்பும் பொய்யான மாயை. இப்ப இந்த ஆவியானவர் இதுல சொல்றாரு பாருங்க, பொய்யான மாயையை ஒருத்தன் பற்றி கொண்டால் கிருபை என்ன செஞ்சிருதான்? போக்கடிச்சிருதான். கசப்பான வேர், எதுக்காக வேறுங்கிற வார்த்தையை சொல்லிருக்கு தெரியுமா? வேற ஒருனா வெளிப்படையானது எடுத்துடலாம். ஆனால் வேறுங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் முளைக்கிறது, ஆழமாக என்ன செய்யும்? உள்ள இருக்கும். புற்றுநோய் வைங்களேன், புற்றுநோய் கண்ணுக்கு தெரியுதா? அந்த வியாதி தெரியுதா? தெரியாது. அதில் பிளட் கேன்சர், இந்த ரத்த புற்றுநோயெலாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. ரத்தத்துக்குள்ளே கலந்து ரத்த குழாய்களை அடைத்து செயலிழந்து போக பண்ணும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வியாதி வருது.
கிட்னியில் வந்தால் அது செயலிழந்தது, இருதயத்தில் வந்தால், நுரையீரலில் வந்தால், எங்கெங்கேயோ அந்த வியாதி வரும்போது அந்த உறுப்புகளெல்லாம் மறைமுகமாக செயலிழந்து போகுது. அது மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த கசப்பு நியாயம் இல்லாமல் இது நலையிலுவையா. அதனால் நியாயம் இல்லாமல் தேவையில்லாமல், சொல்லுங்கள், நியாயம் இல்லாமலும் தேவையில்லாமலும் கசப்புகளை பிசாசு என்ன செய்கிறான்? ஒரு மனிதனுக்குள்ளே விதைக்கிறான். கசப்புகளை பிசாசு விதைத்து கொண்டே இருக்கிறான். அதனால தேவன் நமக்குள்ள இருக்கிற அந்த கிரியையை கர்த்தர் அழித்து போடுவார். அல்லேலூயா. நான் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாமல் துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை, பச்சைகளை துண்டிக்கலை. இது வந்து வேத ஆராய்ச்சியாளர் சொல்லும்போது சின்ன பறவை தானேன்னு சொல்லி அதை விட்டுட்டான். ஆனால் அதுக்குள்ளே வந்து என்ன இருக்கும்? பித்து, கசப்பு இருக்கும். அதை எடுத்துட்டு தான் பலி செலுத்தணுங்கிறது முறை. இப்போ ஆடு மாடு பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தும் போது ஒவ்வொன்றையும் குடல் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்? பலி செலுத்து. இவன் வந்து அந்த கசப்போட வச்சுட்டான். அடுத்து எத்தனை வசனம்? 13 வசனம் பாப்பா வாசிங்க. அல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய. இப்ப ஆபிரகாம் ஏதாவது பாவம் செஞ்சாரா அப்படின்னா பாவம் செய்யல. வேத ஆராய்ச்சியாளர்கள் பரிசுத்தவான்கள் சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு கசப்பு தான் ஒரு 4 சந்ததிகள் 4 தலைமுறை அடிமையாக என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. ஆபிரகாம் அப்புறம் ஈசாக்கா, யாக்கோவுக்கு 12 பிள்ளைகளா, அவங்களுடைய அந்த 12 பிள்ளைகள் வயதான காலம் வரைக்கும் அவங்களுடைய சந்ததிகள் அடுத்து 2 தலைமுறைக்கு அப்புறமும் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க அடிமையாக இருந்தாங்க. அது ஒரு சின்ன கசப்பு வருங்க, அடிமைத்தனத்தை என்ன செஞ்சிருச்சு? கொண்டு வந்துருச்சு. அதுக்காக தான் நம்ம எப்பொழுதும் நம்முடைய இருதயமானது ஃப்ரீயாக இருக்கணும். உள்ள எதையும் வச்சிருக்கக்கூடாது, தூக்கி தொலையில் போட்டுடணும். ஃப்ரீயாக என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமே நலையிலோயா. ஏன்னா இது நம்மளை வந்து என்ன செய்யுதுன்னா சந்ததியை அடிமைப்படுத்துகிறதாக வேதம் சொல்லுது. அதனால தான் அருமையான ஆவியானவரை சொல்லி வச்சிருக்கிறாரு, நீங்கள் கசப்பான வேறு அது என்ன செய்யும்? முளைச்சும் போது தீட்டுப்படுத்தும். பைபிளில் போட்டிருக்க பழைய ஏற்பாட்டில் தீட்டுப்படுத்தப்பட்ட பொருள் எங்கே வர முடியாது? பலிபீடத்துக்கு வரக்கூடாது, ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. பலிபீடத்துக்கு நான் தீட்டுப்பட்டேன்னா நான் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. அப்போ தீட்டு அந்த உண்டாக்கக்கூடிய அந்த கசப்பான வேரை கர்த்தர் அழித்து போடுவாராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஆவியானவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா? சரி, எபிரேயர் 12 அதிகாரம் 24வது வசனம். ஆமென், அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய கிருபையை இழக்காதீங்க, சரியா? அந்த கசப்பான வேறு வரும்போது தேவனுடைய கிருபை ஆட்டோமேட்டிக் இழந்துருது. சவுல் கிருபை இழந்தாரு, நிறைய பேர் கிருபை என்ன செஞ்சாங்க? இழந்திருக்காங்க. நம்ம ஒரு நாள் கிருபை இழக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அந்த கிருபை இழப்பதற்கு ஒரு காரணம் எது? அந்த எதை சொல்லப்பட்டிருக்கு? கசப்பான வேறுன்னு சொல்லி. இப்போ கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு அந்த எபிரேயர் 12 அதிகாரத்தில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னா, நமக்காய் பரிந்து பேசக்கூடிய ஒரு ரத்தம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, மேகம் போன்ற சாட்சிகள் சொல்றாரு இல்லையா? நீங்க பொறுமையா ஓடுங்கன்னு சொல்றாரு இல்லையா? ஒவ்வொன்றா ஆலோசனை சொல்லிட்டு வர்றாரு. வரும்போது கடைசியா சொல்கிறாரு, ஒரு நல்லது இருக்குது. என்ன நல்லதுன்னா, ஏசப்பாவுடைய ரத்தம் நமக்காக என்ன செய்யுது? பரிந்து பேசு. ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானதை பேசக்கூடிய ஒரு ரத்தம் இருக்கிறது. அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. கடைசியாக என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் சொல்லிட்டு எச்சரிக்கையாக இருங்கள். என்ன வசனம்? 25ஆம் வசனம். நீங்க பேசுகிறவருக்கு செவி கொடுங்க. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு பேசும்போது நமக்கு செவி கொடுக்கணும். வேதத்திலேருந்து ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நம்ம செவி கொடுக்கணும். நீங்கள் செவி கொடுக்கும்படி எச்சரிக்கையா இருங்க. பூமியிலிருந்து பேசினவருக்கு நீங்கள் செவி கொடுக்காட்டா பரலோகத்திலிருந்து பேசினவருக்கு நீங்கள் எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு எச்சரிக்கையோடு கூட ஆவியானவர் இந்த 12 அதிகாரத்தை முடிக்கிறார். இதில் நம்ம 6-7 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். முதல் காரியம், பொறுமையாக என்ன செய்யுங்க? ஓடுங்க. 2வது, நினைத்து கொள்ளுங்க. யாரை? தேவனை, அவருடைய பாடு ஓத்தரத்தை நினைங்கப்பா.
இப்போ எனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவரை நினச்சிக்கிட்டிங்கன்னா அந்த கஷ்டம் எனக்கு பெருசாக தெரியாது. அவர் படாத கஷ்டத்தை நான் என்ன செய்யலை, படலை. சரியா? அதனால் அவரை என்ன செய்யுங்க நினச்சிக்கோங்க. ஒருத்தர் நம்மளை கேவலமாக பேசும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க, அவர் கேவலப்பட்டார் நமக்காக, அதுக்கு முன்னாடி நமக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது என்ன சொல்கிறாருன்னா, சோர்ந்து போகாத. கடிந்து கொள்ளும்போது என்ன செய்யாத, சோர்ந்து போகாத. ஆண்டவர் எதுக்காக நம்ம சிச்சிக்கிறாருன்னா, ஒன்று சரிப்படுத்த, ரெண்டாவது மேன்மைப்படுத்த. அல்லேலூயா. அடுத்து கைகள் கால்களை அல்லது சரீரத்தை சரிப்படுத்துங்கள். என்ன செய்யுங்க, சொல்லப்போனால் பொதுவாக சரீரத்தை சரிப்படுத்துங்க. ஜெபத்தை, பைபிள், உபவாசம், ஆராதனை, அபிஷேகம், இப்படி கத்தருக்கு எல்லா காரியத்தையும் சரிப்படுத்துங்க. அதை சரியாக வச்சுருங்க. ஒன்றை கூட என்ன செய்யாதீங்க, குறைக்காதீங்க. எதையுமே குறைக்காதீங்க கத்தருக்கு காரியத்தில். இப்போ நம்ம எல்லாவற்றையும் செய்யும்போது தான் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது போல் கத்தருக்கு எல்லா காரியத்திலும் செய்தால் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நல்லா இருக்கும். சரி, அடுத்து சமாதானமும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. சமாதானமாக இருங்க, பரிசுத்தமாகவும் இருங்க. அடுத்து சொல்கிறாரு, தேவனுடைய கிருபையை இழந்து போகாதீங்க. சரியா? இழந்து போகாதீங்க. இழந்து போகாமல் அந்த இழந்து போகக்கூடிய காரியங்கள் உள்ளே வரும்போது அதை வெளியே எடுத்து போடுங்க. அல்லேலூயா.